முதலாவது முத்திரை 2012 உடைக்கப்பட்டது. அடுத்து 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, செகண்ட் சீல். இங்க சிவப்பான ஒரு குதிரை பத்தி வேதம் சொல்லுது. எதை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டு, குதிரை என்பது ஒரு ஆவி. இப்ப இந்த வசனத்தை எப்படி போன வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணமோ அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், லைன் பை லைன். நீங்க கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். இப்ப அந்த தூதன் கையில ஒரு பட்டயம், பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தூதன் கையில் கொடுக்கப்படுகிற பெரிய பட்டயம் என்றால் என்ன? தூதன் கையில ஒரு பட்டயம் கொடுத்திருக்காங்க, அது பெரிய பட்டயம் அப்படின்னு சொல்லுது. பெரிய பட்டயம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, பைபிள்ல 3 பேர்கிட்ட தான் பட்டயம் இருக்கும். ஒண்ணு தேவன் கிட்ட இருக்கும், இன்னொன்னு மனுஷன் கிட்ட இருக்கும், இன்னொன்னு தூதன் கையில இருக்கும். மனுஷன் கிட்ட இருக்கிற பட்டயத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல எல்லாம் இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. குறிப்பா 1 சாமுவேல் 17ல ஒன்று கோலியாத்தின் கையில் பட்டயம் இருக்கும், இன்னொன்னு சவுலின் கையில் பட்டயம் இருக்கும். இது ரெண்டுமே மனுஷ கையில் உள்ள பட்டயம். 2 பேரும் யுத்தத்துக்கு வராங்கன்னு அர்த்தம். இப்போ வசனம் சொல்லும், தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. தாவீது ஓடி சென்று அந்த கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான் அப்படின்னு இருக்கு. அப்ப கோலியாத்தின் பட்டயம், தாவீதின் பட்டயம், அப்புறம் சவுலின் பட்டயம், இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா யுத்தம், யுத்தத்தை குறிக்குது. இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு, ஆனா வெளிப்படையா பாத்தீங்கன்னா ஒரு யுத்தத்தை குறிக்கிறது. அப்ப மனுஷன் கையில யுத்தம் பட்டயம் இருந்தா அதுக்கு பேர் சண்டை, யுத்தம் அப்படின்னு அர்த்தம். 2வது, தேவன் கையில் உள்ள பட்டயம்னா எதை குறிக்குது? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 17 முதல் 19 வசனத்துல நீங்க வாசிங்க பாப்போம். 17வது வசனம், பிரச்சன்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்ப தேவனுடைய பட்டயம் என்பது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவ வசனம். கர்த்தருடைய வசனம் ஒரு பட்டயம், அது தேவனிடத்தில் இருக்கிறது, ஆவியானவர் இடத்துல இருக்கிறது. இப்ப நீங்க வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் வருகிறார். வரும்போது அவர் வாயிலிருந்து ஒரு பட்டயம் புறப்பட்டு எல்லாரையும் விட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வாயிலிருந்து கத்தி வந்துச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவரோட அர்த்தம் என்னன்னா, அவர் வாயிலிருந்து நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் வந்ததுன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவர் பாத்தீங்கன்னா, அவர் பேசும்போது கிருபை பொருந்தினவராய் பேசினார், இது ஒரு இடத்துல இருக்கும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா முகதாட்சண்யம் இல்லாமல் பேசினார் அப்படின்னு இருக்கு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பை பத்தி பேசினார், பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, கப்பர்நகூமே உனக்கு ஐயோ. கர்த்தருடைய வார்த்தைகள்ல நிறைய இருக்கு. நியாய தீர்ப்பின் வார்த்தை இருக்கு, அடுத்து கிருபை பொருந்தின வார்த்தை இருக்கு, முகதாட்சண்யம் இல்லாத வார்த்தை இருக்கு. அதுல இந்த பட்டயம் என்பது கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வார்த்தை. அதே காரியத்தை சபைக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறீங்க, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய வசனம் 2 புறமும் கருக்குள்ளது, அது உள்ளேயும் குத்தம் வெளியவும் குத்தம். அதனுடைய அர்த்தம், ஒரு பிரசங்கம் பண்ணும் போது ஒரு ஊழியக்காரனை அந்த வார்த்தை மாத்தும், அதே நேரத்தில் பிரசங்கத்தை கேட்கிறவங்களையும் மாத்தும். அப்போ கர்த்தருடைய பட்டயம் என்பது வார்த்தை. இப்ப நமக்கு தேவை தூதன் கையில் உள்ளதான பட்டயம். அந்த பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. 1 நாளாகமம் 21:12. மூன்று வருஷத்துக்கு பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாதம் சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும், கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அப்போ தூதனுடைய கையில் பட்டயம் இருந்தால் என்னன்னு போட்டிருக்குது? கொள்ளை நோயின்னு போட்டிருக்கு. எங்க தூதன் கையில் இருக்குதுன்னு போட்டிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. தாவீது தங்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். தெளிவா இருக்கு. தூதன் தன் பட்டயத்தை எருசலேமில் நீட்டி இருக்க கண்டான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 14வது வசனம் வாசி. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அப்ப இந்த சம்பவத்துல இருந்து வசனம் தெளிவா தெரியுது. தூதன் பட்டயத்தை நீட்டினால், தூதன் பட்டயத்தை நீட்டினால் கொள்ளை நோய் என்பது, தூதன் கையில பட்டயம் இருந்தால் அது கொள்ளை நோய் என்று அர்த்தம். வசனத்தின்படி கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க.
வசனம் சொல்லுது, இதோ அந்த தூதன் கையில ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரிய கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது. இப்போ பெரிய கொள்ளை நோய் ஏன் சொல்லுது, பெரிய பட்டயம் ஏன் சொல்லுதுன்னா, அன்னைக்கு 1 நாளாகமம் 21 நீங்க வாசிக்கும் போது அது வெறும் எருசலேமில் மட்டும் வந்தது. 16வது வசனத்தை திருப்பி வாசிக்க முடியுமா உங்களால? 1 நாளாகமம் 21:16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் 14 நினைக்கிறேன், எவ்வளவு பேர் அங்க செத்து போனாங்கன்னு இருக்கு பாருங்க. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஓர்னானின் களத்தண்டையிலே நின்றான். 70,000 பேர். எவ்வளவு பேரு? 70,000 பேர். 70,000 பேர் அன்னைக்கு மரித்து போனார்கள் அப்படின்னு இருக்கு. இது எருசலேமில் இஸ்ரவேலில் மட்டும் நடந்த ஒரு சம்பவம், ஒரு பட்டயம். ஆனா வசனம் சொல்லுது, ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. ஒரு இதுல இந்த பட்டயம் எங்க வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. 6 நாள் நான் சொல்றேன். அப்போ இந்த கொள்ளை நோய் பூமி முழுக்க வரும் அப்படின்னு வாசிக்கிறோம். யோசித்து பாருங்க, ஒரு பட்டணத்துல வந்த போதே 70,000 பேர். இது பூமி முழுக்க வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. 2வது, இந்த பட்டயம் வரும்போது, இந்த கொள்ளை நோய் வரும்போது எப்படி ஜனங்க சாவாங்கன்னு அங்க வசனம் சொல்லுது. இதெல்லாம் 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல உள்ளது. கிபி 90 96க்குள்ள யோவானுக்கு பத்முத்தீவுல கொடுக்கப்பட்டது. இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது ஏதோ இன்னைக்கு நேத்து எழுதப்பட்ட கதைலாம் கிடையாது. வசனம் சொல்லுது பாருங்க, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அந்த லைன் அப்படியே இருக்கு பாருங்க. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அப்ப அந்த மரணம் எப்படி வருங்கிறத ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு, இந்த முத்திரை, முதலாவது முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு, 2012க்கு பிறகு ஒரு கொள்ளை நோய் வருகிறது. பூமி முழுக்க வருகிறது. அந்த கொள்ளை நோய் எப்படி பரவும், ஜனங்களை எப்படி சாகடிக்கும்ன்றத அந்த லைன் சொல்லுது, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதா. நீங்க அநேகமா இந்த ஸ்லோகனை மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் சொன்னது, விழித்திரு, தனித்திரு, விலகிரு, குவாரண்டைன். நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் தனித்திருன்னு சொன்னாங்க, ஏன் குவாரண்டைன் பண்ணாங்க, தனிமைப்படுத்துங்க, தனித்திரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனாவுடைய ஸ்பெஷாலிட்டி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஆனா இந்த கொரோனாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு மரணத்தை கொண்டு வந்துச்சு. 1 to 1, தண்ணி வழியாகவோ காத்து வழியாகவோ எது வழியாகவும் பரவல, மனுஷ வழியா மட்டும் பரவுச்சு. சைனால ஊகான் மாநிலத்துல 2019 டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சிச்சு. 2020 மார்ச் மாசத்துக்குள்ள நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உலகத்துல இருக்கிற ஏறக்குறைய 185 நாடுக்கு பரவிருச்சு. எப்படி பரவுச்சு? தண்ணி வழியா காத்து வழியானா? இல்லவே இல்ல, வெறும் மனுஷ வழியா மட்டும். நமக்கு நிறைய கொள்ளை நோய் இருக்கு, கில்லிங் டிசீஸ். இப்ப கேன்சர் இருக்கு, எய்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் பரவாது. கேன்சர் ஒருத்தரோட ஒருத்தர் என்ன செய்யாது, பரவாது. அவங்க கூடவே இருப்பாங்க, எல்லாருக்கும் பரவாது. எய்ட்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால மட்டும்தான் பரவ முடியும். சும்மா ஒருத்தர் கூட இருந்தாருன்னா என்ன செய்யாது, பரவாது. சில வியாதி இருக்கு, பரவும், கொள்ளை நோய் வராது, மரணம் வராது. உதாரணமா ஒரு வைரல் ஃபீவர் இன்னொருத்தருக்கு பரவுது, ஒரு கோல்டு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரவுது, ஆனா மரணம் வராது. ஆனால் இது பரவும், மனுஷ வழியா மட்டும் பரவும். சில வியாதிலாம் இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க, தண்ணி வழியா மட்டும் பரவும், தண்ணி குடிச்சா வரும், அது நடக்கும். ஆனால் இது மனுஷ வழியா மட்டும் பரவும், உலகம் முழுக்க நடக்கும், மரணத்தை கொண்டு வரும். ஒருவர் மூலமா ஒருத்தருக்கு மரணத்தை கொண்டு வரும். இப்படி ஒரு கொள்ளை நோய் நம்ம ஜெனரேஷன்ல இஸ்ரவேல் ஜனங்க திரும்பி வந்த பிறகு 1948 அறிவு பெருக்கத்துக்கு பிறகு இப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான் இது வரைக்கும் நடந்திருக்குது. அந்த மாதிரி உலகம் முழுக்க 2 தீவுகளை தவிர எல்லா இடத்துக்கும் பரவுச்சு. எது கேட்டா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த கொரோனா. இந்த கொரோனா ஒரு ஆச்சரியமான உண்மை, நீங்க போய் ஆன்லைன்ல பாருங்க. இந்த கொரோனாவுடைய எமர்ஜென்சி டைம் எப்போ வரைக்கும் சொல்லி யூஎன் உடைய எமர்ஜென்சி பீரியட் அப்படிம்பாங்க. அதுக்கு பிறகு நீங்க மாஸ்க் போட வேண்டாம்,
அதுக்கு பிறகு நீங்க வந்து வேக்சின் சர்டிபிகேட், இப்ப நீங்க மாஸ்க்கும் போறதில்ல, வேக்சின் சர்டிபிகேட் கொண்டு போறதில்ல, எங்கேயும் இல்ல. ஆனா ஒரு பீரியட்ல மாஸ்க் கண்டிப்பா போட்டிருக்கணும், வேக்சின் சர்டிபிகேட் கண்டிப்பா கையில வச்சிருக்கணும்னு ஒரு உத்தரவு இருந்துச்சு. அந்த உத்தரவு எப்போ வரைக்கும் இருந்துச்சு, எமர்ஜென்சி டைம் எப்போ வரைக்கும் சொல்லி நீங்க ஆன்லைன்ல போய் பாருங்க. 2023 மே மாசம் வரைக்கும், 2023 மே மாசம் அந்த எமர்ஜென்சியை UN விலக்கி கொண்டது, WHO விலக்கி கொண்டது, உலக சுகாதார மையம். எதுக்கு இதை சொல்றேன்னா, கொரோனா ஆரம்பிச்சது 2019 டிசம்பர், இந்த நடந்தது 2023 மே. கரெக்டா 3.5 வருஷம், எக்ஸாக்டா 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷம் என்பது பெரும்பாலும் பைபிள் கணக்கு, எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாலும் பைபிள் கணக்கு. இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் நடந்திருக்குது. இது நடக்கும் பொழுது இது பைபிள்ல உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒன்று நடக்குதே. நான் நேத்து உங்களுக்கு சொன்னேன், உலகத்துல ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவம் உலக பிரகாரமாக பார்த்தா உலக மனுஷன் நீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவன் அல்லது அதுடைய ஆவிக்குரிய காரியத்தை பார்த்தாதான் நீங்க ஆவிக்குரியவர்கள். இப்போ ஒரு முதலாம் உலக யுத்தம் வந்துச்சு, முதலாம் உலக யுத்தம் நடந்துச்சுன்றது ஒரு ஆஸ்திரியா இளைஞனுக்கும் இளவரசனுக்கும் ஒரு ஜெர்மனி இளைஞனுக்கும் நடுவில் நடந்த சண்டை, அப்படி பார்த்தா நீங்க உலக பிரகாரமாய். ஆனால் அதுக்கு பின்னாடி பால்ஃபர் டிக்ளரேஷன், இஸ்ரவேலர்கள் திரும்பி வருவதற்கான உத்தரவு கிடைச்சது. இதுதான் நீங்க கற்றுக்க வேண்டியது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் தேவனுடைய ஒரு செயல் இருக்கும். அதே மாதிரி இந்த கொரோனா என்பது முழுக்க முழுக்க 2வது முத்திரையினுடைய காலம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடைபெற்றது. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அடுத்த லைன் அங்க என்ன இருக்கு நீங்க வாசித்து பாருங்க. பூமியில் இருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம். இப்போ நீங்க போய் ஒரு பொருளாதார நிபுணரையோ ஒரு இயற்கை ஆர்வலரையோ எல்லாரையும் கேட்டு பாருங்க. கொரோனாவுக்கு பிறகு எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. குறிப்பா பொருளாதாரம், உலகத்தினுடைய மொத்த பொருளாதாரம் கிராஷ் ஆனது எப்போன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க செதஞ்சு போச்சு. எப்பத்துல இருந்து கேட்டீங்கன்னா, சமாதானமே போயிடுச்சு ஜனங்கள் மத்தியில. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாவே நான் உங்களுக்கு அடுத்த முத்திரையில சொல்றேன். வசனம் சொன்னபடி கொரோனா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு வேர்ல்டு வைட். ஏன், எதனால அப்படின்னு கேட்டா, இப்ப எல்லாருக்கும் இங்க இந்த கேரளாவில் எப்படி எனக்கு தெரியல, தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 டோஸ் போட்டாங்க. இந்தியா முழுக்க 2 டோஸ், சிலது 3 டோஸ் போட்டாங்க. ஒரு டோஸ் போடுறதுக்கு அரசாங்கம் பண்ண செலவு 35 அமெரிக்க டாலர், 2 டோஸ்க்கு $70. சும்மா ஆவரேஜா 2 டோஸ் சொன்னாலும் அன்னைக்கு போடப்பட்ட காலகட்டத்தில் ஒரு டோஸ் $35னா $1 $70. கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் 5000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணாங்க. 5000 ரூபாய் ஒரு ஆளுக்கு 100 கோடி பேருக்கு சொல்லி இருந்தா கூட எவ்வளவு செலவு பாருங்க கவர்மெண்ட் பண்ணுச்சு. இதே மாதிரி எல்லா கவர்மெண்ட்டும் வேர்ல்டு வைட் பண்ணுச்சு. அதை தாங்க முடியாத கவர்மெண்ட் இருக்கு. இப்ப இந்தியா ஓரளவுக்கு தாங்கிடுச்சு, ஸ்ரீலங்கா தாங்கல, ஏன்னா அவ்வளவு பொருளாதாரம் அவங்க கிட்ட இல்ல. மொத்த பல நாடுகள் எல்லாம் அதுல பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. இந்த மருந்து வாங்கியே விழுந்துட்டாங்க. இப்போ வேதம் சொன்னபடி இந்த 2வது முத்திரை நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக வந்துச்சு. இது நமக்கு தெரியுமா? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நடக்குது, இது பைபிள்ல உள்ளது. அதோடைய தீர்க்க தரிசனம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குதுங்கிறத உலகம் தெரிஞ்சுக்கதோ இல்லையோ சபை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதை எல்லாத்தையும் ஆண்டவர் பர்டிகுலரா சபைக்கு தான் எழுதி கொடுத்திருக்காரு, உலகத்துக்கு எழுதி கொடுக்கல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுக்கல, சபைக்கு எழுதுன்னு சொன்னார். இந்த சபை இதை தெரிஞ்சு வச்சிருக்குதா? நாம இதை படிச்சோமா? உங்ககிட்ட ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இந்த புக்கு ஆவியானவர் எழுதுறது 2 தீமோத்தேயு 3:14 வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவர்களே அருளப்பட்டதுன்னு வாசிக்கிறோம். அப்ப இந்த காரியங்கள் ஆவியானவர் கொடுத்தது. எழுதினவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, எழுதுற புக்கு கையில இருக்குது. ஏன் இது உங்களுக்கு தெரியல? அப்போ இந்த காரியத்தை தெரிஞ்சுக்கிறேன்னா யாருடைய தப்பு? இதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். கொரோனா வரத்துக்கு முன்னாடி 1900 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதுறாரு, படிப்படியா எழுதுறாரு. ஒவ்வொரு காரியத்தையும் 1ஆம் முத்திரை 2ஆம் முத்திரைன்னு எழுதுறாரு. நாம ஒரே காரியம், அவ்வளவுதான், இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் இப்ப இல்லைங்க, அப்படியே விட்டாச்சு. சரி, நமக்கு ஏன் இது தெரியல? ஆவியானவர் ஏன் சொல்லல? அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கிருபை இருக்கு. தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கும் சும்மா சொல்லக்கூடாது, பார்த்தட்டி கொள்வோம். நம்மள என்ன சொல்லுவோம்? இந்தியாவிலே நாங்க தான் பயங்கர ஆவிக்குரியவங்க, பயங்கர ஸ்பிரிச்சுவல், நாங்கெல்லாம் பெந்தகோஸ்தேனுடைய ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எல்லாம் இங்கதான் இருக்கு, எல்லா கிறிஸ்தவத்தினுடைய தானே இதுவும் இங்கதான் இருக்குன்னு இந்த 2 மாநிலமும் மாத்தட்டிக்குது. இந்த 2 மாநிலத்துல இல்லாத சபைகள் இல்ல, இல்லாத ஊழியக்காரர் கிடையாது, இல்லாத தீர்க்கதரிசி கிடையாது, சொல்லாத சுவிசேஷகர் கிடையாது. ஏன் ஒருத்தர் கூட இதை உங்களுக்கு சொல்லல? ஏன் இப்படி ஒரு சபை வரப்போகுது? அந்த 2020 மார்ச் மாசம் இந்த சம்பவம் நடக்குது, லாக்டவுன். ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நீங்க தான் எப்பவும் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்களே, தீர்க்க தரிசனம் கேட்பீங்களே, வாக்குத்தத்தம் சொல்லுவீங்களே, யாராவது ஒருத்தராவது சொன்னீங்களா இந்த வருஷம் இப்படி ஒரு பெரிய லாக்டவுன் வரப்போகுது, உலகமே ஸ்தம்பிக்க போகுது, நமக்கு எல்லாம் எதுவுமே கிடைக்காம போக போகுது,
கேர்ஃபுல்லா இருங்கன்னு யாராவது சபையை எச்சரிச்சீங்களா? ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினாரா? அப்படின்னா இல்ல. ஒருத்தர் கூட தீர்க்கதரிசனம் சொல்லல. மேபி உங்ககிட்ட ஆவியானவர் சொல்லியிருக்கலாம், நீங்க வெளியே கூட சொல்லாம இருந்திருக்கலாம். எங்களுக்கு பார்த்த வரைக்கும் ஒருத்தர் கூட இப்படி ஒண்ணு வரப்போகுதுன்னு சொல்ல. இதுக்கு மாறா சொன்னவங்களா இருக்காங்க. 2020 பிச்சுக்க போது, கொட்ட போது, தட்ட போது, இந்த வருஷம் அப்படி ஆக போகுது, இப்படி ஆக போகுதுன்னு இருக்காங்க. வாக்கு தத்தத்தை நீங்க எல்லாம் ஏசாயா கட்டந்து வாங்கி நல்லா பந்தா வச்சிருந்தீங்க. ஒருத்தராவது கொரோனா வரப்போது, இப்படி நடக்க போகுதுன்னு சொன்னோமா? சரி, நாங்க யாரும் சொல்லலைங்க. சரி, உங்களுக்கு ஆவியானவர் சொல்லலே இருக்கட்டும். ஆனால் தேவன் இதை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? சில நேரத்துல கர்த்தர் தீர்க்கதரிசி வழியா பேசுவார். தீர்க்கதரிசி பேசுற இடத்துல அல்லது கேட்கிற இடத்துல இல்லைன்னா தீர்க்கதரிசிக்கு கழுத வழியா பேசுவார். தீர்க்கதரிசி கேட்கலாம், அந்த தீர்க்கதரிசி கர்த்தர் என்ன செய்வாரு? கழுத வழியா பேசுவார். இந்த வீடியோவை பாருங்க. இது 2018 வந்ததான வீடியோ. இல்ல, அங்க வந்துருச்சு, இங்க மாத்தணும். வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு பேர் வைக்கல கொரோனான்னு. வரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ இது. 2018 உலக சுகாதார மையம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்ட வீடியோ. அந்த வீடியோவை அவங்க எல்லா நாட்டுக்கும் அனுப்பி விட்டாங்க. அந்தந்த நாட்டு அரசாங்கம் தங்கள் மாநிலங்களுக்கு அதை அனுப்புனாங்க. அந்தந்த மாநிலங்கள் தங்கள் செய்தி சேனலுக்கு அனுப்பி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டுக்கும் இது சொல்லப்பட்டது. இப்படி ஒரு நோய் வரப்போது, ரொம்ப வரலாற்றில் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். அவங்க சொன்னது 2018 சொன்னது. யோசித்து பாருங்க. பைபிள்ல சொல்லி இருக்கு, நாம பார்க்கல, நம்ம தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படல. ஆனால் அவங்க அதை கணிச்சிருக்கிறாங்க. அவங்க தீர்க்கதரிசி கிடையாது, அவங்க கணிக்கிறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க அவங்களே தான் வர்றதுக்கு காரணம். அது எப்படியோ நமக்கு தெரியாது. ஆனா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க இப்படி ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க. உலகத்தானுக்கு, கழுதைக்கு தெரியுது, சபைக்கு தெரியல, விசுவாசிக்கு தெரியல. இதான் இன்னைக்கு நிலைமை. இதான் ஸ்பிரிச்சுவல் நிலைமை. இன்னைக்கு சபைகளுடைய நிலைமை. கிறிஸ்தவன் Despite a year marked by one of the நான் கிறிஸ்தவன், நான் வந்துட்டு பெரிய சர்ச்சு, நான் இந்த டினாமினேஷன், நான் இந்த வகை, எங்களை மாதிரி ஆள் இல்ல, நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. கொரோனாவில் சபை அந்த காரியத்தில் வீக். சபைக்கு தெரியலையே. உங்களுக்கு மத்ததெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு வந்து செல்போன் ஆபரேட் பண்ண தெரியும், எனக்கு பிஏ சிஸ்டம் தெரியும், எனக்கு கேமரா தெரியும், எல்லாம் தெரியும். கொரோனா வரது ஏன் தெரியல? இன்னைக்கு மாட்டிச்சு இல்ல. கிட்டத்தட்ட எத்தனை கோடி பேர் செத்து போனாங்க? கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம், இது என்னுடைய கணக்கு, 10 கோடி பேரால் செத்துக்கணும். இதுல எப்படிங்க சொல்றீங்க? அப்படி இருக்காதே. சைனாவுடைய மக்கள் தொகை இந்த கொரோனாவுக்கு பிறகு 2வது இடத்துக்கு போயிருச்சு. இந்தியாவை விட 10 கோடி பேர் மேல இருந்தாங்க, 2வது இடத்துக்கு போயிருச்சு. அப்ப எத்தனை பேர் செத்துருக்கணும்? மினிமம் செத்துருக்கணும். அதை தாண்டி உலகம் முழுக்கிற எல்லா நாட்டிலையும் மரணம். நான் சொல்றது வெறும் சைனா மட்டும், உலகம் முழுக்க மரணம். இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி பேர் செத்துருக்கணும். இவ்வளவு கோடி பேர் சாகிறத ஆண்டவர் சொல்லாம இருப்பாரா? இனிமேல் இருக்கும் போது 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்க இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை பேர் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இருக்கிறாங்கப்பா. ஒருத்தனை கொடுத்து அனுப்பி அங்க எச்சரிப்பு கொடுக்கிறாரு. இப்ப யோசிச்சு பாருங்க. அதுக்கே மனசாபப்பட்ட ஆண்டவர் இதுக்கு மனசாபப்பட்டிருப்பாரா? மாட்டாரா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு மனசாபப்பட்டா இன்னைக்கும் மனசாபப்பட்டிருப்பார். ஆனால் சொல்ல வேண்டிய இடத்தில் சபை இல்லை. ஜனங்களுக்கு எச்சரிக்க வேண்டிய இடத்தில் சபை இல்லை. சபைக்கு எச்சரிப்பு வருது. சபை எச்சரிப்பு நியாயமா? இந்த சம்பவம் பைபிள்ல தான் இருக்கு. இத சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? ஒருவேளை நாம இதை எச்சரிச்சு சபை ரெடியா இருந்திருந்தா, சபை ரெடியா இருந்தா என்ன ஆகும்? சபை ரெடியா இருந்தா 2 முக்கியமான காரியம் இருக்கும்.
என்னங்க கொரோனாவே திடீர்னு வந்துச்சு, ஜனங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, உலகமே பாதிக்கப்பட்டுச்சு. இதுல சர்ச்சை என்ன ரெடி ஆகுறது, நாங்க என்ன ரெடியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க. இந்த கொரோனாவுக்கான மருந்து இன்னைய வரைக்கும் கிடையாது, இப்ப வரைக்கும் கிடையாது. கொரோனாவுக்கான மருந்து, கொரோனாவுக்கான வேக்சின் தான் இருக்கு. வேக்சின் தடுப்பூசி. இந்த தடுப்பூசி 2021 மேலதான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு முன்னாடி கிடையாது. ஜனங்க சாகும் போது எல்லாரும் பயங்கரமா ஏதாவது மருந்து கண்டுபிடிக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இந்த கொரோனாவுக்கான மருந்து வேற எங்கேயுமே இல்ல, சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு உலகத்திலேயே. நான் தெரியலையா, வசனம் சொல்லுது அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். 2000 வருஷமா எல்லா வியாதியையும் சுகமாக்குற ஒரே மருந்து, ஒரே நாமம், ஒரே தழும்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம் மட்டும்தான். இயேசு காலத்துல ஒரு குவாரண்டைன் இருந்துச்சு. குவாரண்டைன்னா இதே மாதிரி ஊருக்கு வெளியே வச்சிருவாங்க. இயேசு காலத்துல என்ன குவாரண்டைன்? அது குஷ்டரோகம், லெப்ரசி. ஊருக்குள்ள விட மாட்டான், பரவும் சொல்லிட்டான் அன்னைக்கு. அதனால அந்த குவாரண்டைனை சுகமாக்குனது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு சுகமாக்கின தேவன், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினதான தேவன் இந்த காலகட்டத்திலும் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காரணம் அந்த நாமத்திற்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. ஆனா யூஸ் பண்ற ஆள் தான் இப்ப பிரச்சனை. ஆண்டவருடைய கத்தி இன்னும் ஷார்ப்பா தான் இருக்கு, வெட்ட தெரியணுமே. கையில கத்தி இருந்து என்ன பிரயோஜனம்? சொல்லிக்க வேண்டியதா, என் கையில கத்தி இருக்குது, இயேசுவின் நாமம் இருக்குது. யூஸ் பண்ற ஆளுக்கு யூஸ் பண்ண தெரியுமா? அதான் கேள்வி. சபை இந்த கொரோனாவுல ஒரு விஷயத்தை கத்துக்கணும். அதுல நீங்க கத்துக்கிட்டா நல்லது. என்னன்னா, இந்த கொரோனாவுல சபை ஒரு விஷயத்தில் வீக் ஆயிடுச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி வீக்கா இருந்துச்சு. இந்த கொரோனா மட்டும் இல்ல, எந்த ஒரு வியாதியா இருக்கட்டும், சுகமாக்குறதுக்கு சபைக்கு தேவையான அந்த விஷயம் என்னன்னு கேட்டா விசுவாசம். ஏன்னா இயேசு சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன, வியாதியஸ்தன் மேல் கரங்களை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ வியாதி சுகமாகணும்னா சபைக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் சபைக்குள்ள இருந்தா வியாதி கண்டிப்பாக சுகமாகும். கொரோனா சுகம் ஆகல, ஏன்னா சபைக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. அது எப்படிங்க விசுவாசம் இல்லைன்னு சொல்றீங்க? உங்க விசுவாசம் வேற ஆயிடுச்சு. கடந்த 20 வருஷமா சபை விசுவாசத்தில் வளரல, ஆசீர்வாதத்துல வளர்ந்திருக்கு. சபை விசுவாசத்துல வளரணும்னா சபை விசுவாசம் எதுல வளரும் கேட்டீங்கன்னா, வசனம் தெளிவா சொல்லுது, கேள்வியினாலே விசுவாசம் வரும். நீங்க விசுவாசத்தை பத்தி கேட்டாதான் என்ன வரும்? விசுவாசம் வளரும். ஆனா நீங்க 20 வருஷமா கேட்டது 90% ஆசீர்வாதம். குறிப்பா இந்த 20 வருஷம், 2000 இருந்து 2020 வரைக்கும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். நீங்களும் அதைத்தான் விரும்புனீங்க. நீங்க விரும்பினதால ஊழியக்காரங்களும் அதைத்தான் கொடுத்தாங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். முதல்ல உங்களுக்கு எது ஆசீர்வாதம்னு தெரியாது. அது அடுத்த விஷயம். எது ஆசீர்வாதம் இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆசீர்வாதமா இல்லையா பிள்ளைகள்? சொல்லுங்க சும்மா. பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வாதமா இல்லையா? ஏன் அதை மட்டும் 2 போதுங்கிறீங்க? அது மட்டும் ஏன் 2 போதுங்கிறீங்க? சொல்ல வேண்டியதானே, ஆண்டவரே இடம் கொண்டு போகாத மட்டுக்கு நிரப்புங்க. என் வீட்டுல திரும்புற பக்கம்லாம் பிள்ளையா இருக்கட்டும், அதுக்கு மட்டும் ஞானம் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் அறிவு இருக்குல்ல. இவ்வளவு போதும் எனக்கு ஆண்டவரேன்னு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தான் சொல்றேன். வேற எதை பத்தி நான் பேசவே இல்லை. அந்த ஆசீர்வாதம் போதும். ஆனா பணம்னா இடம் கொண்டு போகாத மட்டும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. ஏன் அது மட்டும் உங்களுக்கு அதிகமா வேணும்? அது கர்த்தர் கொடுத்ததா? கர்த்தர்கிட்ட வருதா? நீங்க இப்படி மாயையான காரியத்துக்கு பின்னாடி போய் 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 நீங்க ஊழியக்காரங்களையும் கெடுத்துட்டீங்க. உங்ககிட்ட வர ஊழியக்காரனும் இப்படித்தான் பேசுறான், வேற வழி இல்ல. அவனை பேசினாதான் அடுத்த மீட்டிங் கூப்பிடுவீங்க. அவன் வேற வழி இல்ல, என்ன செய்வான்? அவனும் அப்படியே தான் பேச தொடங்கிட்டான். ஒண்ணு நீங்க அவனை கெடுத்திய, இல்ல அவன் உங்களை கெடுத்தான். ரெண்டுல யாரோ ஒருத்தர் கெடுத்துட்டிய. ஆனா சபைக்குள்ள விசுவாச வார்த்தை பேசினா கேட்கறதுக்கு நீங்க ரெடியா இல்ல. நீங்களே எடுத்துக்கொள்ளுங்களேன், நான் சொல்றது உங்களை சொல்லல, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நாங்க தான் வசனத்தை கேட்க வந்தோம் ஐயா, எதுக்கே எங்களை திட்டுற அப்படின்னு கேட்கறீங்க. நான் சொல்றது இந்த ஆன்லைன் வழியா போறவங்களுக்கு வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு மீட்டிங்க போடுங்க, மீட்டிங்க போட்டு ஆசீர்வாத பெருவிழான்னு போடுங்க. கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடிச்சு நவுத்தம், இடம் கொண்டு போகாத மட்டும் நிரம்பிடும். இப்படி போட்டு பாருங்க. தேசத்துக்கான எழுப்புதலுக்கான உபவாச ஜபம்னு ஒரு வயல வரமாட்டான், 6 வரமாட்டான். அதனால இப்ப நாங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, உபவாச ஜபம்னு மேல போட்டுட்டு
கீழே வேற போட வேண்டியிருக்கு. முடிவிலே உங்களுக்கு உணவு வழங்கப்படும். உபவாச ஜபத்துக்கு சாப்பாடு போடுறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட ஒரே குரூப் நாங்க தான். அப்பதான் உங்களை வர வைக்க முடியும்னு இருக்கு. சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த தூண்டில புழுவை போட்டு இழுக்கிற மாதிரி இழுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சபை முழுக்க முழுக்க ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடிடுச்சு. 20 வருஷமா உங்களுக்கு அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், வாழ ஆக்குவார், உன்னை இடத்துக்கு இடம் வலதுபுறமா அப்படி ஆக்குவார். நீங்க இப்படி கேட்டு 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 உங்க காதுகள் முழுக்க ஆசீர்வாதமா போச்சு. இப்போ வசனத்தின் படி என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு, இப்ப ஆண்டவர் நீங்க கேட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. 20 வருஷமா வீடு கொடுத்துட்டாரு, காரு கொடுத்துட்டாரு, லேண்ட் கொடுத்துட்டாரு. ஏங்க ஆண்டவர் கொடுத்தாரு? இளையகுமாரன் போய் தகப்பன்ட்ட கேட்கறான், எனக்கு சொத்துல பிரிச்சு கொடுக்கணும்னு. தகப்பன் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான் தானே. அந்த தகப்பனுக்கு நல்லா தெரியும் இவன் கொண்டு போய் அந்த சொத்தை என்ன பண்ண போறான், அழிக்க போறான்னு தெரியும். ஆனா அவன் எப்படி கேட்டானா, தகப்பனே என் சொத்தை கொடுங்கன்னு கேட்டான், பிரிச்சு கொடுங்கன்னு. அந்த தகப்பனுங்கிறதான வேர்டை சொல்லியாச்சுன்னா தகப்பனுடைய வேலை பிரிச்சு கொடுக்கிறது. அதே தான் என் நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீங்க கார் கேட்டீங்க கொடுத்துட்டாரு, வீடு கேட்டீங்க கொடுத்துட்டாரு, அதை கொடுங்க இதை கொடுங்க, பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கொடுங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுங்க, அப்புறம் பொண்ணுக்கு குழந்தை கொடுங்க, எல்லாம் கொடுத்துட்டாரு. எல்லாம் வச்சுக்கிட்டீங்க 20 வருஷமா. கொரோனா வந்துச்சு. இப்ப நீங்க வச்சிருந்ததை வச்சு கொரோனாவில் உங்களால வாழ முடிஞ்சுச்சா? வீடை வச்சு காப்பாற்ற முடிஞ்சுச்சா? வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்ட்டாங்க. காரை வச்சு வாழ முடிஞ்சுச்சா? காரே ஓட்ட முடியல, லாக்டவுன். நகையை வச்சு வாழ முடிஞ்சுச்சா? போடவே முடியல. உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. நீங்க 20 வருஷமா கேட்ட எந்த ஒரு ஆசீர்வாதத்தை வச்சியும் உங்களால கொரோனாவை ஜெயிக்கவே முடியல. கொரோனாவை ஜெயிக்கணும்னா உங்களுக்கு தேவை விசுவாசம். 20 வருஷமா நீங்க அதை கேட்கல. கேள்வினாலே விசுவாசம் வரும். நம்ம அமைதியாக சொல்லுங்க, அவங்கள சும்மா சொல்லு. செய்தி கேட்க தானே வந்தீங்க, இங்க உட்காந்து அப்படியே கேளுங்க. அவன் நீங்க எடுக்காதீங்க. கவனிங்க, 20 வருஷமா நீங்க வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கேட்டீங்க. கேட்டதுனால இந்த ஆசீர்வாதத்தை வச்சு உங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சுச்சா? கோடீஸ்வரன்ல இருந்து பணக்காரன்ல இருந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல காரை திறந்து போட்டு படுத்து கிடந்தாங்க. கிரெடிட் கார்டு இருந்துச்சு, நகை இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, பத்திரம் இருந்துச்சு. ஒரு வயலாலையும் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க முடியல, ஐசியூல பெட் வாங்க முடியல. கொரோனா ஒரு விஷயத்தை உங்களுக்கு நன்றாய் சொல்லி கொடுத்திருக்கிறது. சபை ஆசீர்வாதத்தில் பிழைக்காது, விசுவாசத்தில் தான் பிழைக்கும். விசுவாசத்தில் தான் சபை கட்டப்படும். கிறிஸ்து வரும்போது விசுவாசத்தை தான் காண்பார்கள். விசுவாசம் உள்ளவன் தான் அவரோடு கூட பறந்து போக முடியும். இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஒரு கூட்டம் ஏமாத்திட்டு இருக்கு. எங்க ஊழியத்துக்கு கொடுத்தா பரலோகத்துல உனக்கு இடம் வாங்கி கொடுக்கிறேன், எங்க ஊழியத்துக்கு கொடுத்தா இயேசுநாதருக்கு பக்கத்துல உனக்கு சீட்டு போட்டு கொடுக்கிறேன், எங்க ஊழியத்துக்கு கொடுத்தா உனக்கு பரலோகத்துல தங்கத்துல வீடு கொடுப்பாங்க. அவனும் போக மாட்டான், நீங்களும் போக மாட்டியா. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டா நல்லது. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு இருக்கு. அதைத்தான் செய்ய போற. கொரோனால நீங்க மட்டும் அதுக்கு முன்னாடி சபை விசுவாசத்துல வளர்ந்திருந்தா, எல்லாத்தையும் நான் சொல்லல, 90% சபை அப்படி. ஆனா 10% சபை ஊழியர்கள் கொரோனாவை ஜெயித்தார்கள். எத்தனையோ பேர் கொரோனாவில சுகமாகி இருக்கிறாங்க. எத்தனையோ சபை கொரோனாவை ஜெயித்திருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. நடந்தது இதான், மெஜாரிட்டி இதான் நடந்துச்சு. அப்ப கொரோனா ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. சபை என்ன இருக்குது? இப்ப சபை நல்ல உலக பிரகாரமா ஸ்ட்ராங். சொந்த வீடு கட்டடம் சொந்த லேண்ட்ல இருக்கு, கட்டடத்துல இருக்கு, எல்லாருக்கும் சபையில என்ன கேளுங்க, சபைக்குள்ள என்ன இருக்கு. ஆனா எங்கப்பா விசுவாசம்? விசுவாசம் சபைக்குள்ள இல்ல. வேலை முடிஞ்சு. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடியது அதுதான். இதை விட கொரோனாவை விட மோசமானது வருதுன்னு UN சொல்லியிருக்கு, WHO சொல்லுது, பைபிளும் சொல்லுது. இப்ப நாம திருப்பியும் சொல்றோம், உங்க ஆசீர்வாதங்களை வச்சு வரக்கூடிய எதையும் காப்பாற்ற முடியாது. யோசிச்சு பாருங்க, 2025 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மிக பெரியதான ஒரு காட்டுத்தீ பரவுச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த காட்டுத்தீயோடைய இதுவரைக்கும் வந்த காட்டுத்தீயிலேயே அது ஒண்ணு மட்டும் ஸ்பெஷாலிட்டி. என்ன ஸ்பெஷாலிட்டி? என்னங்க அதுல ஸ்பெஷாலிட்டின்னு கேக்குறீங்களா? பொதுவா தீ குடிசைய பக்கம் தான் எரியும், ஏழைகள் சைடு தான் தீ எரியும் எப்பவுமே. இந்த ஒரு காட்டுத்தீ மட்டும்தான் 100% பணக்காரங்க ஏரியாவை எரிச்சிச்சு. அந்த காட்டுத்தீல மாட்டது அத்தனை பேரும் கோடீஸ்வரர்கள், மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ். அவர்களால் அந்த காட்டுத்தீயை அணைக்கவே முடியவில்லை. அவன் சொல்றான் டிவில, உலகத்துல இருக்கிற தி பெஸ்ட் நெருப்பு அணைக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம், காட்டுத்தீயை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க, இயற்கையை உங்களால் ஜெயிக்க முடியாது. அது கொள்ளை நோயோ அல்லது காட்டுத்தீயோ பூமி எதிர்ச்சியோ சுனாமியோ
அல்லது பஞ்சமோ எதையும் உங்களால ஜெயிக்க முடியாது. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட போனா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்பவாவது உங்களுக்கு அது புரியணும், அவ்வளவுதான். சிலர்லாம் என்னன்னா சொல்லும் போதே சொல்லுவாங்க, பணத்தை விட்டா 1000 பேர் வருவான், 1000 பேர் வருவான், ஜீவன் வராது. 1000 பேர் ஒரு சாவுக்கு தான் வருவான், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. பணத்தை விட்ட சிலருக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. எனக்கு என்ன காசு இருக்கு, கடைசி காலத்துல அனாதையா கிடக்கணும். பணம் இருக்கும், வீட்டுக்குள்ள செத்து போனாலும் 3 நாளைக்கு செத்து போனதே தெரியாது. நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். கோடீஸ்வரலாம் தனியா செத்து கிடக்கான். உனக்கு பணம் இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணும். தேவன் உன்னோடு கூட இருந்தால் எல்லாம் சரியாய் நடக்கும். அல்லேலூயா. வேதம் சொன்னபடி. ரெண்டாவது, இந்த கொரோனாவுல சபை மட்டும் விசுவாச ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க தப்பிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு கூட்டத்தை சபைக்குள் கொண்டு வந்திருக்க முடியும். சபைக்குள்ள மட்டும் ஒருவேளை அற்புதங்கள் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கொரோனாவை சபை ஜெயிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்ச பிறகு ஆல் ஓவர் வேர்ல்டு ஒரு சர்வே எடுத்தாங்க, எல்லா நாட்டிலையும் எடுத்தாங்க. எடுத்து எங்க எவ்வளவு மரணம் வந்திருக்கு, எங்க பாதிப்பு வந்திருக்குது இதெல்லாம் எடுத்தாங்க. இப்ப கூட அந்த பாதிப்பு எடுத்துட்டு நம்ம இந்தியாவில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, கொரோனாவில் நாங்க எதிர்பார்த்ததை விட 8 மடங்கு ஜனங்க அதிகமா செத்து இருக்கிறாங்கன்னு பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது ஒரு காரியம் வந்திருக்கும். என்ன வந்திருக்கும் தெரியுமா? இந்தியா முழுக்க மரணம் வந்திருக்கு, ஆனா கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் அது வரவே இல்லை. என்னன்னு பார்த்தா அவர்கள் தேவன் பெரியவர், அவர்களை காப்பாத்திட்டாருன்னு வந்திருக்கணும். உங்களுக்கு அது விசுவாசமே இல்லை தானே? இல்ல பாருங்க, உங்க முகத்திலே தெரியுது. இல்ல, அது எப்படிங்க அப்படி இல்லாம வருமா? எகிப்தில் வாதை வந்துச்சு, 10 வாதை வந்துச்சு. நீங்க போய் யாத்ராகமத்தை படிச்சு பாருங்க. அந்த வாதை இஸ்ரவேலர்கள் இருந்த ஓசேன் நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு இருக்கு. எடுத்து பாக்குறாங்க, சர்வே பார்த்தா அந்த ஊர்ல மட்டும் அது வராம இருந்திருக்கு. நியாயாதிபதிகள் புத்தகத்தை வாசித்து பாருங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் பாளையத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு மூளை நோய் வந்து அநேகர் மரித்து போனார்கள் இருக்கு. அதே பெட்டி அப்படியே இஸ்ரவேல் எல்லைக்குள்ள வந்த உடனே ஓபேத் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு இருக்கு. அந்த பெட்டி அங்க போனா சாபம், இங்க வந்தா ஆசீர்வாதம். அப்பதான் உங்கள் தேவனை பத்தின அறிவு ஜனங்களுக்கு வரும். நம்ம தேவன் பெரியவர்னு தெரியும். யாத்ராகமத்தின் புத்தகத்தை போய் வாசித்து பாருங்க, 12ஆம் அதிகாரத்தை. வசனம் தெளிவா சொல்லுது, இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போறாங்க. புறப்பட்டு போகும்போது அவர்களோடு கூட பல ஜாதியான மனுஷர்களும் புறப்பட்டு போனார்கள். அவெல்லாம் ஏன் போனான்? இஸ்ரவேலரே வனாந்தரத்துக்கு போறான், எங்க போறோன்னே தெரியாம போயிட்டு இருக்கிறான். கானானுக்கு போறோம்னு சொல்றாங்க. என்ன நம்பி போறாங்க? எகிப்துங்கிறது ஒரு வல்லரசு, மிகப்பெரிய நாடு, பார்வோன். விட்டுட்டு இவங்க போறாங்க. பல ஜாதியான மனுஷர் அவர்களோடு கூட புறப்பட்டு போனார்கள். அவெல்லாம் ஏன் போனான் தெரியுமா? முந்து நாள் பாக்குறான், ஒரு மாசமா பாக்குறான், இந்த எகிப்து தேவர்களை விட இஸ்ரவேலின் தேவன் பெரியவர். இவங்க கிட்ட ஒண்ணும் இல்ல, ஆனா அவங்க தேவன் தான் பெரியவர், ஜீவனை பாதுகாக்கிறவர், பத்திரமாய் வைத்திருக்கிறவர் என்று காஸ்பல் சொல்லாமையே புறப்பட்டு போயிட்டான். அந்த சம்பவம் சர்ச்சில் நடந்திருக்கணும். எல்லா பக்கமும் மரணம் வரும்போது சபைக்குள்ளே மரணம் இல்லை, எல்லா பக்கமும் வாதை வரும்போது கிறிஸ்தவர்களுக்குள்ளே வாதை இல்லை அப்படின்னு கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் இருந்தாதான் நடக்கும். இங்க நமக்கிட்டே அது இல்லையே. நாம மட்டும் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்திருந்தோம்னா இப்படி ஒரு சாட்சி இந்தியா முழுக்க போயிருக்கோம். நீங்க போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டியதில்ல, அவனே கூரையை பிச்சுக்கிட்டு ஆட்களை உங்க இறக்கத்துல இறக்கி இருப்பான். நடந்துச்சா? we miss the chance. நாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்துட்டோம் சுவிசேஷம் சொல்றது. இதை நம்ம இப்படி யூஸ் பண்ணி இருக்க முடியும், இழந்துட்டோம். சரி போட்டோம், இது நடந்துருச்சு. 2வது முத்திரை நம் கண்களுக்கு முன்பாக 2023 மே மாசம் வரைக்கும் உச்சத்துல போய் இப்ப அது விளக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இதை விட மோசமானதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது UN சொல்லுது, 20 மடங்கு சக்தி வாய்ந்தது வருதாம், எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்ப வரும் ஏது வரும்லாம் தெரியாது, அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான்.